தூங்காம தவம் இருந்தானே எனக்கு பிள்ளை இல்லையா? போதும் பாழுதது. ஏய் முவாண்டி ஒரு பிள்ளை இல்லையா? சரி, ஒரு ஊசியை போட்டாலும் ஒரு குழந்தை பெற்றுக்கிட கூடாது. பாம்புக்கு ஊசி போட்டோம்னா எங்கேயாவது ஊசி தாக்க பிடிக்கும். வாயில போடணும், சங்கட போடணுமியா ஒண்ணு. சரி என்று சொல்லி ஆமா நாகக்கண்ணிக்கு இந்த ஜென்மத்துல பிள்ளை இல்லையான்னு தெரியுமா? என்ன காரணம் தான்? நாகக்கண்ணி இந்த காலத்துல பாம்பா பிறந்திருக்கா. சரி, போன ஜென்மத்துல மருத்துவ பெண்ணா பிறந்திருக்கா. ஆமா, அதாவது மருத்துவ பெண்ணான்னு சொன்னா யாரு தெரியுமா? எப்படி? ஒரு 80 வருஷத்துக்கு முன்னால இருப்பா, தெருவுக்கு 2 கிளை. சொல்லுதேன். சரி, இப்ப டாக்டர்னு சொல்லுவோம்ல, இப்ப டாக்டர்னு சொல்லுது, அதுதான் மருத்துவ பெண். ஓ, மருத்துவ பெண்ணால் இப்படி பிறந்திருக்கிறா. மருத்துவ பெண்ணாக பிறந்தா. ஆமா, முன்னொரு காலத்துல மருத்துவ பெண்ணால் பிறந்திருக்காமா. அப்படின்னா என்ன? ஏமா மருத்துவ பெண்ணால்னு சொன்னா யாரு தெரியுமா? யாரு? தெருவுக்கு 2 பேர் இருப்பா. யாரு? 15 வயசு குமரியா? இல்ல, கிடையாது. 85 வயசுல தயாளி தலை முடியலாம் நிறைச்சு போய் இருப்பா. என்னது? தலைமுடிலாம் நிறைச்சு போய் இருப்பாத்தா. தலைமுடி நிறைச்சிருக்கும். அப்ப யாரு? பாட்டி. நம்ம ஆச்சி வயசு. தெருவுக்கு 2 பேர் இருப்பா. அவதான் மருத்துவ பெண்ணால் பாத்துக்குவா. மருத்துவ பெண்ணா அவட்ட போனோம்னு சொன்னா கைய பிடிச்சு பார்த்து சொல்லிடுவாத்தா. என்ன சொல்லுவா? நீ மாசமா இருக்க ஏத்தா, நீ அம்மாவை போற, புருஷன் அப்பாவை போற, பக்கத்து வீட்டுக்காரன் அம்மா ஏன் தாயி அடுத்து 7வது மாசம் 8வது மாசம் போனோம்னு போ. சரி ஏத்தா, கவலைப்படாத, உன் குடும்பத்தை பெருக்கிறதுக்கு ஆம்பளை பிள்ளைதான் உனக்கு பிறக்க. வயிறு வேற பெருசா இருக்கு. சரி, டாக்டருக்கு படிக்கலையா? அவங்க குல தொழில் அப்படி. அந்த காலத்துல நம்ம ஆச்சி கை பிடிச்சு பார்த்தே சொல்லுவா. கை பிடிச்சு உள்ள ஆம்பளை பிள்ளை துடிக்கா பொட்ட பிள்ளை துடிக்கான்னு சொல்லியிருக்கா. கையை பிடிச்சி சொல்லியிருக்கா அந்த காலம். இப்ப ஆஸ்பத்திரியில போய் குப்பரை படுக்க போட்டு 15,000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கேன் எடுத்தாலும் சரி, 30,000 ரூபாய்க்கு 2 ஸ்கேன் எடுத்தாலும் சரி, ஸ்கேன் எடுத்த பிறகு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையான்னு வெளியே சொல்ல மாட்டான். 15 ஸ்கேன் எடுத்துட்டா இப்ப மாசமா இருக்கனே சொல்லுதா. அப்பதான் கன்ஃபார்மே பண்ணுதானா? ஆமா. என்னைக்குதான் அவங்க ஆஸ்பத்திரி பில்டிங் வசத்த துட்ட பிடிங்க அங்க வசத்தணும் இல்லையா? அந்த மாதிரி உள்ள ஆளு போனச்சுன்னு சொன்னா ஸ்கேன் எடுத்தோம்னா தான் பில்டிங் வசரும் வசத்த முடியும். உங்களுக்கு ஸ்கேன் எடுக்கல, பில்டிங் ஒரு ரூம் மட்டும் தான் இருக்கும். அப்படி ஸ்கேன் எடுத்தா நீ மாசமா இருக்க. ஆமா, அப்படி சொல்லுவா. சரி, 10 பேரை விட்டா போதும்ல. வணக்கம், நான் முக பத்திட்டேன் என்று சொல்லி ஆமா நாகக்கண்ணி பெண்ணானவள் முன்னொரு காலத்துல மருத்துவ குல பெண்ணாக பிறந்தா. ஐயோ, மருத்துவ குல பெண்ணா இப்ப நீ சொன்னியே கைப்பிடிச்சு பாக்குறது, அது மாதிரி பிறந்தால. ஆமா, அந்த காலத்துல மருத்துவ குல பெண்ணாலாம் இருந்திருக்கா. இப்ப மருத்துவ குல பெண்ணாலாம் கிடையாது. பாத்து நம்ம காலத்துல நாடி பிடிச்சு பார்த்து சொல்லிடுவா. ஆமா, நாடி பிடிக்கணும், நாடியா போய் பிடிக்கா, இதான் நாடு துடிப்பு இருக்கான்னு பார்த்து சொல்றது. ஒரு சின்ன ஒரு தலைவலினாலும் சொல்லி பாட்டிட்டு போய் சொல்லு, அவங்களா ஏதாவது வைத்தியம் பண்ணி கொடுப்பாங்க. ஏன் திடீர்னு சத்தம் ஓவரா கேக்கு? அதான் keep quiet please silent. வாத்தியார் சொன்னா கேட்கணும் இல்ல. ஓடி சாப்பிட கட்டி போட்டு கொண்டு போறேன் இங்க வந்தானா குடும்பி வரு. சரி, அப்ப பார்த்தார். ஆமா, நாகக்கண்ணி முன்னொரு காலத்தில் மருத்துவ குல பெண்ணாக பிறந்து. ஆமா, மருத்துவ குல பெண்ணாக பிறந்திருக்கிறான். ஆமா, நாகக்கண்ணி பெண்ணால். ஆமா, சரி. பாதகத்தி எப்ப இங்க கொண்டு வருவீங்களோ அங்க கொண்டு போய் ஒரு தலைவலிக்காச்சும் மருந்து கொடுத்திருக்கலாம். சரி, உன்ன மாதிரி ஒரு வயிற்று வலிக்கு மாசம் போறிய? வயிற்றுக்கு மாசம் போறேன் ஆஸ்பத்திரிக்கு. என்ன மாசமானா எங்க மாமா வீட்டுல 1000 ரூபாய் கொடுப்பாம சொல்லிருக்காங்க. மாசமானவா? மாசமானா 1000 ரூபாய் கொடுப்பாம எவனோ ஒரு ஹோட்டல்ல போறேன்னு சொல்லிருக்கான். சரி, இவர் உடனே என்ன பண்ணாரு? ஊசி வாங்கி போட்டு விட்டாரு. மாசமாவுக்கு ஏத்தா மாசமாயிட்டு அப்படியே அங்க போய் ரேஷன் கடையில போய் 1000 ரூபான்னு சொல்லி. அட பைத்தியக்கார மனுஷா, என்ன அது என்ன தெரியுமா? என்ன மாசம் 1000 ரூபாய் தருவாங்க. மாசம் ஆமா, இவன் சொன்னதுக்கு இவன் காதுக்கு மோசமா கேட்டிருக்கு. மாசமானா 1000 ரூபாய் தருவாங்கன்னு சொல்லி அதனால மாசமாக்கி விட்டாரு. என்ன செய்ய, ஊசியை போட்டு மாசமாக்கி விட்டாரு. மாசமானா 1000 ரூபாய். மாசமானா இல்லையா, மாசம். ஆமா, 31 நாள் கழிச்சு அடுத்த 1ஆம் தேதி பிறந்தா 1000 ரூபாய்யா. சண்டால உண்மை வச்சு அவ குடும்பம் கழிக்க. சரி, அப்பம் ஆமா பார்த்தா. சரி, நாகக்கண்ணி பெண்ணானவள் மருத்துவ குல பெண்ணாக பிறந்து ஒரு தலைவலிக்கு மருந்து கொடுக்கல, ஒரு காய்ச்சலுக்கு மருந்து கொடுக்கல. பாதகத்தி என்ன செஞ்சா தெரியுமா? என்ன செய்கிறா பாருங்கம்மா. கர்ப்பமா இருக்கிறவள கருவ கலைச்சிருக்கா. கருவ கலைச்சிருக்காயா. அப்படி பண்ணலாமா? அப்படி பண்ணலாமா? ஒரு மருத்துவ குல பெண்ணா இருந்து ஒரு கற்பமா இருக்கவள கரு கலைச்சிருக்காமா. கருவ கலைக்க கூடாது. பாவத்திலும் பாவம் பெரும் பாவம்னு சொல்றா. பாவமே கற்பத்தில் இருக்கவள கருவ கலைக்கிறதுதான். திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. ஒரு திருக்குறள் எழுதிட்டியா? நான் சொல்லலதா. சரிப்பா. பாவத்திலும் பாவம் பெரும் பாவம், அப்பாவம் என்னவென்று கேட்டால் கற்பமா இருக்கும் பெண்ணை கரு கழிப்பதே பாவம். கரு கழிப்பது அப்படின்னு எழுதியிருக்காங்க. ஆமா, சரி, கால் பண்ண தெரியும் முதற்க நம்பருக்கு.
ஆமா சரி போன் அடிங்க வீட்டுக்கு போயிட்டு முதல் நம்பர் போன் அடிங்க அப்பா நம்பர் நாங்க இன்னொன்னு வச்சேனே எம்மா என்ன அது வந்து பெரிய பாவம் பாத்துக்கோ. என்ன பாவம்? கரு கலைக்கிற பாவம். கருப்பாமா இருக்கவள கருவை கழிக்குது. அது கலைக்கவே கூடாது. கலைக்க கூடாது. ஆம்போ ஆமையா. இவரெல்லாம் என்ன பாவம் செஞ்சாரோ தெரியல. இவர் என்ன பாவம் பண்ணாரோ? சரி அப்ப பார்த்தா ஆமாதாய் ஏதாய் ஆஸ்பத்திரி போனோம்னு சொன்னா. சரி அந்த காலத்துல ஆமா ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னு சொன்னா. சரி அந்த காலத்துக்கு ஏந்தாய் போகுது. நான் பிறக்கும் போது 2002ல பிறந்தேம்மா. எத்தனை கிலோ இருந்திருப்பேன் தெரியுமா? எத்தனை கிலோ இருந்த? 4.25 கிலோ இருந்திருக்கேன் நான் பிறக்கும் போது. ஆஸ்பத்திரியில நர்ஸ் பூரா கண்ணு போட்டிருக்கா. ஏப்பா பிள்ளை நல்லா முழுன்னு இருக்கான். 4.25 கிலோ இருக்கான்னு ஆளு பாத்துருக்கா. அந்த ஒயர் அறுத்து திருஷ்டிக்கேரா கெட்டியாச்சு பிள்ளை பிறந்த உடனே. 4.25 கிலோ இல்லாதாய். இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை எப்படி பிறக்க தெரியுமா? எப்படி பிறகு? அதுக்கு வாரம் பாத்துக்கோ. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது 6ஆம் மாசத்துல சொல்லுதான் அவன் மாசமா இருக்கும்போது ஆஸ்பத்திரி கூட்டு போவா செக்கப்புக்கு. பிள்ளை கொஞ்சம் கருப்பை வீக்கா இருக்கு. ஒரு கோழி முட்டையை கூட தூக்கிட கூடாது. வீட்டுல வெயிட்டான பொருளை தூக்கிராம பாதுகாப்பா பாத்துக்கங்க அப்படின்னு. அது போக சத்து மாத்திரை சத்து டானிக்கு நிறைய எழுதி தரேன். பிள்ளைக்கு மாசம் கொடுங்கன்னு சொல்லி பிள்ளை நல்லா பிறக்கும்யா. ஆமா குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்கும்னு டாக்டர் சொல்லிதாரு. ஆரோக்கியம் அவன் பேச்ச கட்டிட்டு இந்த பிள்ளைக்கும் டாக்டர் பேச்ச கட்டிக்கிட்டு சரி பிள்ளைக்கு மாசம் நல்லா சத்து மாத்திரை சத்து டானிக்கு எல்லாத்தையும் போட்டு கொழுன்னு வளர்த்தா. பொண்டாட்டிக்கு சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்தாச்சு. சத்து மாத்திரை எல்லாம் கொடுத்து நல்லா முழுன்னு வளர்த்து விட்டாச்சு. சரி ஆமா 8-9ஆம் மாசமா ஆகும் நினைச்சேன். 8ஆவது மாசம் குறை மாசத்துல பிள்ளை டெலிவரிட்டான் ஆஸ்பத்திரியில. பிள்ளைய கொண்டு ஆஸ்பத்திரியில கொண்டு படுக்க போட்டு எப்படி இருக்கு பிள்ளை சோப்ரேஷன் கிடையாது ஆபரேஷன் அறுத்து தான் எடுக்கணும்ட்டான். அறுக்கணுங்கும் போது அங்கம் எல்லாம் பதறுது. சரி பாலா போன வைத்த அறுத்துக்க அடுத்த குழந்தைக்கு பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அறுக்க நிக்கான். சரி அறுத்து முடிச்சுட்டு பிள்ளை எடுத்து காமிய பிள்ளை எத்தனை கிலோல இருக்கு? எப்படி வெறும் 150 கிராம்ல இருக்குதா. கிராம்ல பிறந்துட்டா. அப்பா நான் பிறக்கும் போது 4.25 கிலோ இருந்தேன். சரி இப்ப பிறக்கக்கூடிய பிள்ளை வெறும் 3.25 கிலோ இருக்குமான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. 150 கிராம். கிராம்ல 250 கிராம். எதுவும் மல்லிகை கடையில சீரகத்தை அளந்து போட்ட மாதிரி எள்ளுப்புனாக்கு அளந்து போட்ட மாதிரி 150 கிராம்ல பிறகு 250 கிராம்ல பிறகு. அவ டாக்டர்கிட்ட போய் கேட்கான் என்ன ஐயா என்ன என் பொண்டாட்டி வீக்கா இருக்கான்னு சொல்லி உள்ள இருக்க பிள்ளை வீக்கா இருக்குன்னு சொல்லி சத்து மாத்திரை போட சொன்னீல. உங்க பேச்ச கேட்டு சத்து மாத்திரை சத்து டானிக் எல்லாம் போட்டேன். என் பொண்டாட்டிக்கு அவளை சத்து வாங்கி கொடுத்தானே என் பிள்ளையா அப்படி இருக்கு. அப்படி இருந்து என் பிள்ளையா 150 கிராம்ல இருக்குன்னு கேட்கான். அதுக்கு அவன் சொல்லுதான் பாக்கணும். டாக்டர் சொல்லுதாரு எப்பா நீ ஒண்ணும் பண்ணாத உன் பொண்டாட்டி லைசா இடமசல்ல தூக்கி வச்சு பாருன்னா. இவனு விறுவிறு கொண்டு போய் குத்து பிள்ளையார சக்க பிள்ளையார தூக்கி வச்ச மாதிரி இடமசல்ல தூக்கி வைக்கான். கல்யாணம் முடிக்க முன்ன 45 கிலோ இருந்தா பொண்டாட்டி. ஆமா டெலிவரி ஆயி நிக்கி சரி புசுன்னு மொக்காம்னு 85 கிலோக்கு மாறிட்டா. அவளுக்கு போயிடுதா 9 மாசம் டெலிவரிக்கு அப்புறம் எத்தனை கிலோ ஏறிருக்காரு பாருங்க. ஊராம்பிள்ளை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ள தள்ளால வளரும். ஊராம்பிள்ளைன்னு சொன்னா அந்த பிள்ளை தூக்கி வளர்க்கப்படாது. ஊராம்பிள்ளைன்னா அந்த இதுல ஒரு பிள்ளை உட்கார்ந்திருக்கான பறக்க அப்படி கிடையாது. எடுத்து வளர்க்க கூடாதுமா. இல்ல ஊராம்பிள்ளைன்னு சொன்னா யாரு தெரியுமா? யாரு இன்னொருத்தி நம்மள வாக்கப்பட்டு வீட்டுக்கு வருகிறா அல்லவா அவதான் ஊராம்பிள்ளை. அவ வந்து ஊராம்பிள்ளை. அவளை ஊட்டி வளரு. ஊட்டி வளர்த்தோம்னா உள்ள வயித்துக்குள்ள இருக்கிறது யாரு பிள்ளை? ஓம்பிள்ளை என்ற பிள்ளை கண்ணு. அதான் சொல்லுவாங்க ஊராம்பிள்ளையை ஊட்டி வளர்த்தா தாம்பிள்ளை தானா வளரும். தாம்பிள்ளை தன்னால வளரும். அதுக்கு அப்படி வளர்த்தாரு. ஆனா சத்து புள்ள அவளுக்கு நம்ம பிள்ளைய வளர்க்க வழியில ஊராம்பிள்ளைய வளர்க்க தான் செய்யணும். கல்ல கட்டி கடல் ஆத்துக்கு முடிச்சுட்டு நீ நல்லா வளர்த்துருவ பாப்போம். நம்பிக்கை இருந்தா சரி தாய். நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஆமா சரி இதுல வேற 7 கொழுந்தியா இருக்க பொண்டாட்டி வர கேட்க நீ அப்போ எப்படி கிடைக்கும் சொல்லு. அப்பம் பார்த்தார். ஆமா இந்த நகக்கண்ணி பெண்ணானவள் முன்னொரு காலத்துல சரி மருத்துவ குலமா பெண்ணா பிறந்து 7-8 பிள்ளைகளை திட்டமிட்டு கருவை கழிச்சிருக்கா. திட்டமிட்டு கரு கழிச்சிருக்கிறா. அப்படி கரு கழிச்ச காரணத்தாலதான் கரு மட்டும் கழிக்கலதாய். ஒரு சில பெரிய குடும்பத்துல சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க தலைப்பிள்ளை எங்களுக்கு பொம்பளை பிள்ளை வேண்டாம் தலைப்பிள்ளை ஆம்பளை பிள்ளை தான் வேணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பொம்பளை பிள்ளை பிறந்துச்சுன்னு சொன்னா அந்த நாகக்கண்ணிட்ட கொண்டு கொடுத்தோம்னு சொன்னா நாகக்கண்ணி என்ன செய்வா தெரியுமா? இப்படி மடியில போட்டு சரி பிள்ளைய பிறந்த பொம்பளை பிள்ளை மடியில போட்டு ஒரு சங்கில கள்ளிப்பால் எடுத்து ஊத்துதா. அதுக்கும் சாவலியா கொஞ்சம் அரளி வரையும் கரைச்சு ஊத்து. அப்படி பண்ணி 7-8 பிள்ளைகளை கொண்டிருக்காங்க. அதுதான் ஃபேமஸ்ங்க. சரி அப்ப பார்த்தா ஆமா திட்டமிட்டு கருகளித்த காரணத்தால கை குழந்தை கிடையாது போ. நாகராஜனும் நாகக்கண்ணியும் 12 வருஷமா தவம் இருந்தாங்களா. சரி தவம் எல்லாம் வம்பா போச்சே. பார்வதி அம்மாளுக்கு மனசே கேட்கல. படிகளுக்கு வந்த நேரத்துல சரி பகவானை எழுத்து சொல்லுகிறார். ஆண்டவனே பகவானே ஆமா ஜென்மத்துல தானே பாவம் செஞ்சாங்க. இந்த ஜென்மத்துல ஒரு பாவமும் செய்யலையே பிள்ளை வரம் கொடுத்தா என்னன்னு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுது பிள்ளைய கொடுத்து இந்த பிள்ளைக்கு தத்தா கொடுங்கப்பா ஐஸ் கேட்டு என்ன சொல்லிச்சிருவோம். ஊரை ஏமாத்துக்கு பட்ட போட்டாலே பாரு சரி அவளே தத்தா கொடுக்கலாம். ஐயா சிரிப்பழகி போ. சரி அப்பம் பார்த்தார். ஆமா சந்தன மல்லிகையில் தூளி கட்டி ஓட்டே தாயே நீ கண் வளரே தாரே லேலோ வெட்டில வீசிக்கிட்டு பாட்டு சொல்லுறேன்
மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு நாளே நல்லேலோ பாம்பே தலையனதா வேப்பிலையே பஞ்சுமெத்த ஆத்தா கண் வளர ஆரீரோ வாடும் உள்ள எந்த ஒரு பிள்ளைக்குமே இந்த வரம் கிடைக்கல ஆனந்தம் பொங்கிதம்மா விட்டு விட்டு கண்ணீல தாயி மகமாயி நான் என்ன கொடுத்து வச்சேன் பாதம் திருப்பாதம் அதில் நெஞ்சை எடுத்து வச்சேன் சந்தன மல்லிகையில் தூளி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரு தாளே அல்லேலோ ஒரு வாய் சோர் உனக்கு ஊட்டி விட்ட வேளையிலே உலகம் பசி அடங்கி உறங்குதம்மா நேரத்தில உதட்டு பருக்கையில ஒன்று ரெண்டு சென்றுதடி அதனால் ருசி பார்த்தேன் மோசம் இங்கு வந்ததடி தாயே இனி நீயே என் நெஞ்சினில் தங்கிவிடு போகும் வழியாவும் நீ எங்களில் குழையிரு சந்தன மல்லிகை கூலி கட்டி போட்டே தாயே நீ கண் வளரை நாளே நல்லேலோ தாயே நீ கண் வளரை நாளே நல்லேலோ தாயே நீ கண் வளரு தாளே நல்லேலோ கொஞ்சம் காலம் வர பெறுவோம்னா 6:45 போய் அந்த ஊர்ல போய் இறங்கியாச்சு. சீக்கிரம் போய் உட்கார்ந்தாச்சு. ஆமா, கோயில் நல்ல பெரிய கோயில். உள்ள இருக்கிறது யாருன்னு கேட்டா என் தாயி இருக்கக்கூடிய மாரியம்மா இருக்கா. மாரியம்மா நாகர்கோயில்ல இருக்கா. இருக்கா. அந்த உடனே காலையில அந்த சாயந்தரம் 6:45 போய் இறங்கி முடிச்சாச்சு. கண் அங்க போக கூடாது. 6:45 போய் இறங்கி கதையை மறந்துடணும். சரி, 6:45 போய் இறங்கி முடிச்சாச்சு. சரி, 6:45 வில்லு பொருள் எல்லாத்தையும் கோயில கொண்டு போய் வச்சாச்சு. அருள்மிகு மாரியம்மன் கோவிலிலே மாபெரும் விளக்கு பூஜை நடைபெறுவதால் பக்தர் கோடிகள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளுமாறு விழா கமிட்டி சார்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப இங்க வந்துடாம இப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க. இங்க இல்ல, இங்க எல்லாரும் வீட்டுல உட்காந்து 30 கோயில்ல அங்க மாரியம்மன் கோயில்ல அங்க இப்படி கூப்பிட்ட உடனே நான் அப்ப என்ன நினைச்சேன், இந்த விளக்கு பூஜைன்னு சொன்னா என்ன குறையா இருந்தாலும் ஆத்தா தீர்த்து வைப்பா. அந்த விளக்கு பூஜையில போய் பங்கெடுத்துக்கிட்டோம்னு சொன்னா கல்யாணம் முடியாதவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பா. சரி, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கொடுப்பா. வேற எதுவும் இதர பிரச்சனைகள் இருந்து சொன்னாலும் ஆத்தா வந்து தீர்த்து வைப்பான்னு ஒரு ஆமா. சரி, அப்ப நான் நினைச்சேன் மண்டபம் பெரிய மண்டபமா இருக்கு, பெண்கள் கூட்டம் வேற, பொருள் எல்லாத்தையும் இறக்கி வச்சா பெண்கள் கூட்டம் வேற. பெண்கள் கூட்டம் வேற கொஞ்சம் ஓவர் பாத்துக்கோ. பூஜையில ஏன்னா என்ன 3500 பிள்ளைகள் உட்கார்ந்திருக்கும் பாத்துக்கோ. சரி, அது பூரா நம்ம இளவட்டத்துல ஒரு பாதி பிள்ளைகள் மிச்சம். எனக்கு அடுத்து நாளைக்கு போகக்கூடிய கேஸ்ல ஒரு 50 பிள்ளைகள், அன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகள் ஒரு 5-6 பிள்ளைகள் உட்கார்ந்து பாத்துக்கோ. சரி, மொத்தம் 3500 பெண்கள் கிட்ட நெருக்கிட்டாங்களா அறைய உட்கார்ந்து இருக்காவ. இருக்கிறதுல 5 பேர் கையில மைக்கு கொடுத்திருக்கான். 5 பேர் கையில நான் லேசா தூண்ல சாஞ்சி உட்கார்ந்து விளக்கு பூஜை பாப்பான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம விளக்கு பூஜையில பேசுற வசனம் உங்களுக்கு தெரியுமாத்தா? தெரியுமே. அந்த ஏதோ போச்சு போச்சும்பாங்க. அந்த போச்சியை கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். ஆமா, அந்த விளக்கு பூஜை கொஞ்சம் சொல்லுங்க. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி, மில்ட்ரிகாரன் பொண்டாட்டி சேலைய பாரு. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி, கனகா போட்டிருக்க கம்மல பாரு. ஓ மொழிவளர் விளக்கே போற்றி, மல்லிகா கட்டியிருக்க கம்மல பாரு. நல்லா இருக்கும் போச்சி. ஏத்தா இவ்வளவு அழகா போச்சு போச்சுங்கத்தா. எல்லாம் பக்கத்து வீட்டுக்காரிய பாக்கு. நானும் என்னத்தான் சொல்லுதான்னு காதை பிடி வச்சு கேட்டேன் பாத்துக்கோ. சரி, அழகா சொல்லுதா. கூட்டத்தோட கோவிந்தா போடுவாரு. மல்லிகா கட்டிருக்க சேலைய பாரான், மில்ட்ரிகாரன் பொண்டாட்டி அழகா பாரான், கனகா போட்டிருக்க வளையல பாரான். திருப்பிட்டா போலயே கொஞ்சம் கூட கொஞ்சம் சரவடி பட்டுச்சேலை பாரு. வயசான காலத்துல பட்டுச்சேலை ஆடு வாவாங்க வீடு போப்பாங்க. நரம்பு இல்லாத நாக்கு என்னன்னாலும் பேச முடியலையா. இப்படி வச்சுக்கிடுவா. அப்படி பேசுறாதாயி பேசுறா. ஏன்னா மைக்கு வந்து 5 பேருக்கு தான் கொடுத்திருக்கு. 5 பேருக்கு இருக்கு. மிச்சம் எல்லாம் கூட்டத்தோட கோவிந்தா என்ன பேசினாலும் தெரியவா போகுதுன்னு கத்துதா அப்படின்னு சொல்லுறேன். பக்கத்துல கேட்டுக்கிட்டே இருந்தேன், அக்காவை பாத்துக்கிட்டே இருந்தேன். அக்கா சொன்னது 1-2 காதுல விழுந்துச்சு. அதை வச்சு என் பொழப்பு கூட ஒரு 1/2 மணி நேரம் இழுத்து பேசிக்கிட்டு. ஆமா, சரி. அப்ப பார்த்தார். ஆமா, பார்வதி அம்மா சொல்லுகிறா. என்ன சொல்லுகின்றா? பகவானே, என்ன இந்த கண்ணிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேண்டும். கை குழந்தை கொடுக்க வேண்டும். ஆண்டவனை அழைத்து என்ன சொல்லுகிறா தெரியுமா? என்னம்மா சொல்லுகின்றா? ஆண்டவனே பகவானே, ஆண்டவனே பகவானே, ஆதிசக்தி வார்த்தை கேளோ. கண்ணிக்கு மனம் இறங்கி கை குழந்தை கொடுக்க வேண்டும். மங்கைக்கு மனம் இறங்கி மதலை ஒன்று கொடுக்க வேண்டும்.
பார்வதி. ஆமா. இந்த கன்னிக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தை கொடுத்தே தீரணும். மங்கைக்கு மனமிறங்கி ஒரு மதுரை செல்வம் கொடுக்கணும். கொடுக்கணும். நீங்க இப்ப கொடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா நான் கொடுத்தே தீரணும். நீங்க குழந்தைன்னு கொடுக்கல, நான் போய் கொடுக்கட்டா? நான் போய் கொடுக்கேன் என்று சொல்லி குடு பாப்பா, ஓடு ஓடு. நான் போய் கொடுத்துட்டு பணம் கொடுக்க மாதிரி தெரியலப்பா. அவர் வார மாதிரி தெரியல. எவ்வளவு நேரம் தான் பாக்க பிள்ளை கஷ்டப்படுதல்ல. என்ன மனுஷையா? அப்ப பார்த்தாலம்மை பார்வதியானவள் என்ன பாக்குறா? நீங்க இப்ப கொடுக்க மாதிரி தெரியல. சரி, நான் கொடுக்கட்டா பிள்ளை வரும். திருப்பி சொல்லுதேன், நான் பேருவேன் என்று சொல்லி பார்வதி அம்மாளுடைய 1008 சொர்பத்தில் அரை சொர்பத்தை எடுத்து 8 அமிர்த கலசத்தை வரவழைத்து அந்த அமிர்த கலசத்துல எத்தனை கலசம்? 8 கலசத்தில் அந்த 1008 சொர்பத்துல அரை சொர்பம் தான். அடேங்கப்பா, பார்வதியின் அரை சொர்பம் தான் ஆத்தா. 1008ல அரை சொர்பத்தை தான் எடுத்து 8 அமிர்த கலசத்துல பிடித்து அடைத்து பகவானும் பார்வதியும் நாகராஜனுக்கு பிள்ளை வரம் கொடுப்போமா என்று சொல்லி வாக்கு வரங்கள் எல்லாம் கொடுத்து நாகராஜா பிள்ளையோட கவலை வேலை தீர்ந்தோதையா, மைந்தனோட கவலை அது மனக்கவலை தீர்ந்துதையா, உனக்கு குழந்தையோட கவலை குழந்தையோட அது கொடுக்கவலை தீர்ந்துதையா, குழந்தையோட கவலை அப்பா நாகராஜா, நீ கவலைப்படாதப்பா, கண்ணீரை தொட. நீ தவம் இருந்தல்ல 12 வருஷம். உன் தவத்துக்கு நான் மனம் இறங்கி உனக்கு குழந்தை வரம் தாரேன். இந்த அப்படி 8 அமிர்த கலசம் குடி. ஒரு பீர் பாட்டில் தந்தானா கூட சரி, ஒரு தட்டி அடிக்கலாம். நீ அடிக்க மாட்டேன். வெறும் கேன் தண்ணி தந்துட்டு ஏமாத்துது. அப்பா நாகராஜா, அப்பா நாகராஜா, அப்படிப்பா 8 அமிர்த கலசம் சரி பத்திரமா வச்சுக்க. உனக்கு பிள்ளையோட கவலை பெருங்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. மைந்தனோட கவலை மனக்கவலை எல்லாம் தீர்ந்து போச்சு. குழந்தை வர கொடுக்க போறாங்க என்று சொல்லி சந்தோஷத்தை காட்டியோ. 8 அமிர்த கலசத்தை என்ன செய்யணும்? என்னத்த செய்யணும்? உன் மனைவி இருக்கால நாகக்கண்ணி, அவ கையில கொடுத்தேன்னு சொன்னா மனைவிட்டே கொடுக்கணும். அப்புறம் உன் பக்கத்து வீட்டுக்காரட்டே கொடுப்ப. நீ தானே பிள்ளை இல்லாம இருந்த. உன் மனைவி நாகக்கண்ணி கையில கொடுத்தேன்னு சொன்னா நீ 40 நாள் அதை நல்ல முறையில அழகாக்கணும். 41 நாள் பிறக்கும் இல்ல. அப்ப உனக்கு நீ ஒரு பிள்ளைக்காக தானே தவம் இருந்த. உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா. சந்தோஷத்தை காட்டியலாம். பல்லு விழுந்துறாங்க. அவனுக்கு முகம் பூரம் பல்லு, வயல் பூரம் நெல்லுன மாதிரி. அங்க ஆத்துக்கு வடக்கு சந்தோஷம் எல்லாம் அள்ளிட்டு போகுது. ஆத்துக்கு வடக்கு அள்ளிட்டு போகுது சந்தோஷம். எங்க பாப்பா குழந்தை இல்லாம இருந்தா பாத்தியா? சரி, குழந்தை கிடைச்சிருங்க சந்தோஷம். அதுவும் 8 குழந்தைகள். என்ன 8 குழந்தைகள் அம்மா? அடேங்கப்பா, ஒண்ணே ஒண்ணுக்காண்டி தவறும் தான். 8 என்ன பிள்ளை தருவேன்னு சொன்னாரு? 8 சீதை மாதிரி பிறந்திருக்கு. டவுசர் போட்ட பிள்ளையா? என்ன மாதிரி வேட்டி சட்டை போட்ட பிள்ளையாத்தா? வேட்டி சட்டை போட்டா அப்படி மதிய கொடைக்கு வெறும் காய் வெட்டி கட்டிட்டு வந்துருவான். இதை பொட்ட பிள்ளைங்க போய் கலர் கலரா சிங்கிட்டு வந்து. பெண் பிள்ளைகள்ப்பா, எனக்கு நீ ஒரு பிள்ளைக்காக தானே இருந்த. உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா. அடேங்கப்பா, 8 அழகான பெண் குழந்தைகள். பெண் குழந்தை தாரே. அந்த காலத்துலதான் சொல்லி இருக்கான். என்ன சொன்னா? 5 பொட்ட பிள்ளைன்னு சொன்னா அரசனும் ஆண்டி ஆயிடுவானா? எதுக்கோ? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? எதுக்குப்பா? இப்ப நான் அந்த 5க்கும் தகப்ப நம்ம நினைச்சுக்கோங்க. அந்த 5 பேர்த்தையும் கெட்டி கொடுக்க முன்னால அவன் அப்ப எடுக்காத இடல எடுக்க வேண்டி இருக்கும். கெட்டி கொடுக்கணும்னா படுற சங்கடம். ஒரு 5 லட்சம் ரூபாய் கடன் தானே அடுத்த வாரம் தந்துருந்தேன். ஒரு 10 லட்சம் ரூபாய் கடன் தானே அடுத்த மாசத்துல தந்துருந்தேன். ஒரு 20 லட்சம் ரூபாய் கடன் தானே அடுத்த மாசம் தந்துறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருனையும் கரையாக்க முன்னால அவன் அப்ப எடுக்காத ஏடு எடுக்க வேண்டி இருக்கும். திருவோடு வர எடுத்துட்டு போயிருவாங்க. திருவோடு வர 5 கரை சேர்க்க முன்னால. அது ஒரு பைத்தியக்கார காலம் தான். அந்த காலத்துல இந்த 30ஆம் புண்ணியத்துல எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு 8, 9, 10, 11 பிள்ளைகளும் பொட்ட பிள்ளையா பிறந்துச்சுன்னு சொன்னா மூத்த சம்சாரத்துக்கு போட்டா அம்மளுக்கு 11 பிள்ளை கேட்க உனக்கு யாமுன்னு கேளுத்தா? 11 பிள்ளையும் பக்குறது எப்படி தெரியுமா? சரி, ஒவ்வொருத்தைக்கும் தட்டுப்பாடு இல்லாம வளர்த்துருவேன். எப்படி? முத தங்கம், 2ஆம் தங்கம், 3ஆம் தங்கம், 4ஆம் தங்கம், கடைக்குட்டி தங்கம், இவன் கருத்த தங்கம், சிவத்த தங்கம், இவன் கட்டி தங்கம், அவன் பிள்ளை தங்கம், ஒவ்வொரு தங்கம்னு பேர் வச்சிருவியா? தங்கத்துல பேர் வச்சிரு. வரப்போற மாப்பிள்ள தங்கத்தையே உங்களோட தாரேன்னா கட்டிட்டு போயிடும். ஏமாந்துட்டு போயிடும். அது மட்டுமா தாய்? இப்போ நமக்கு ஒரு பிள்ளைய வச்சிருக்கோம். சரி, பாட்டுக்கு ஒரு பக்கம் தான் கூப்பிடுறாங்க, ஒரு பக்கம் தான் போக முடியுது. இன்னைக்கு 30ஆம் கோயிலுக்கு தான் வர முடியுது. இந்த 2ஆம் செவ்வாய்க்கு பக்கத்துல போக முடியல.
இதே 11 பிள்ளைகளும் பொட்ட பிள்ளைன்னு சொன்னா சரி இன்னைக்கு முப்படாதம்மன் கோயில்ல ஒரு வில்லு, பக்கத்துல மாரியம்மன் கோயில்ல ஒரு வில்லு, ஒரு தங்கச்சி, திருநெல்வேலியில ஒரு வில்லு, நாகர்கோயில்ல வில்லு, நாகர்கோயில்ல வில்லு, அடேங்கப்பா 8 திசையிலே நம்ம பேர் தான் ஓடிக்கிட்டே இருக்கு. நீ உட்கார்ந்த இடத்துல இருந்து சம்பாதிப்ப. உட்கார்ந்த இடத்துலயே இருப்பேன். அத்தனை பிள்ளை 8 பொம்பளை செட் ஆகி போச்சு. அவ்வளவு அழகா இருக்கும் நம்ம வாழ்க்கை. நல்லா இருக்கும். அதனால நீ அம்மாட்ட வேண்டிக்கத்தா. எதுக்கு? உங்க அன்னைக்கு 9 10 11 பிள்ளை பொட்ட பிள்ளைலாம் பிறக்கணும்னு. அன்னி ஏ தன்னானே தானே தானே தன்னானே தானே தன்னே தன்னானே தானானே தன்னானே தானே தன்னே தன்னானே தன்னே நன்னே தானே நன்னே தானானே நன்னானே ஓடு அண்ணானே தானே நன்னே தானே தன்னே தன்னானே தானே தன்னே தன்னானே தன்னே நன்னே தானே நன்னே தானானே தன்னானே ஓடு ஓடு தன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே தன்னே தன்னானே தன்னே நன்னே நானே நன்னே தானே தன்னானே ஏ தன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே தன்னே நன்னே தானே நன்னே தானானே தன்னானே ஓடே தன்னானே தானே நன்னே தானே நன்னே தன்னானே தானே நன்னே தன்னானே தானானே தன்னானே தானே நன்னே தன்னானே அப்பம் பார்த்தா அம்மா சந்தோஷமா? ஐயா என்ன இந்த வருஷத்து இந்த ஜென்மத்துல நான் குழந்தையே இல்லாம குளத்தாங்கரையில போய் நீ வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். இப்போ 8 பிள்ளைகள் கிடைச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சரி எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன நீ தவம் இருந்தல்லப்பா, உன் தவம் அப்படி இருக்கு. தவத்தினோட மகிமையால உனக்கு 8 பிள்ளை தாரேனப்பா என்று சொல்லி எதுகிட்ட வாரிய சொல்லிட்டு வாங்க. எவ்வளவு நேரம் பாருங்க, நாங்களே எழுத்து புலம்ப. சரி அப்பம் பார்த்தார், நாங்களும் மாறி மாறி சொல்லித்தான் மாட்டோம். கதை முடிஞ்சிரும் ஐயா கொஞ்ச நேரத்துல. சரி அப்பம் பார்த்தார் நாகராஜம் மன்னவன். சரி 8 கலசத்தை வாங்கிட்டு வாங்கி கொண்டு அம்மா நாகக்கண்ணி, அம்மா நாகக்கண்ணி நீங்க வா. எங்க வரணும் ஐயா? சரி அதாவது நம்ம தவம் இருந்தோம் இல்லம்மா, சரி நம்மளோட தவத்தொண்ட மகிமையால கடவுள் நம்மள கண்ண திறந்து பார்த்துட்டாரு. அவ எப்படி கூப்பிட்டா பாத்தீங்களா? எப்படி என்னங்க எப்படிங்க வரணும்? எவ்வளவு அழகா மரியாதையா கொடுத்து வாங்க போங்க ஏங்க என்னங்க அத்தானோ மச்சானோ என் கனவா ராஜமன்னவா. அந்த காலத்துல புருஷன் பேர எவ்வளவு அழகா கூப்பிட்டுருக்கா, வெளியே சொல்ல மாட்டான். ஆமா புருஷன் பேர வெளியே சொல்ல மாட்டான். ஏட்டியும் புருஷன் பேரு என்ன பேரு? இந்த அப்படி பச்சை குத்திரிக்கையும் எடுத்து பாரு அப்படின்பா. தண்டனகமா பக்கத்துல வந்துட்டாங்க, போதும் பருவ பச்சை குத்துறேன். சரி அப்போ பார்த்தால் நாகக்கண்ணி பெண்கொடியானவள். ஏமா புருஷன் பேர அப்படி பச்சை குத்திருக்கான்னு சொன்னா புருஷன் பேர வெளியே சொன்னா புருஷனுக்கு ஆயுசு குறைஞ்சிரும். சுப்பிரமணியன் அப்படின்னு எழுதிருக்குமா? அவன் புருஷன் பேர் என்ன பேரு? இங்க இருந்து எழுதி வச்சிருப்பா சுப்பிரமணியன். அதை பார்த்து வாஸ்துக்கோம்பா. ஆமா உங்க இன்னொருத்தன் பேர் எழுதி தியாகராஜ பாண்டியன். இங்க இருந்து குத்தகை எடுத்து தியாகராஜ பாண்டியன் பொண்டாட்டி எப்படி எழுதிருக்கல. அப்பன் பார்த்தால் பார்க்க போறா நாகக்கண்ணி பெண்ணானவள் 40 நாள் அடை காத்திருக்கும் பொழுது, ஒரு நாள் பிறக்கும் பொழுது ஆண்டவன் சிவபெருமான் வலதுகை பெருவலை எடுத்து ஐயா கோயில் பேருக்கு
சரி ஐயா ஐயா நாகக்கண்ணி வாய்ப்பகுதியிலே தொடுகிறார். ஆமோ ஐயா. அப்ப தவத்தை விட்டு வெளி நடந்தான் நாகக்கண்ணி பெண்கொடி. பெண்கொடியானவள் தவத்தை விட்டு வெளி நடந்து இருக்கும் பொழுது 40 நாள் கடத்த போது பிறக்கக்கூடிய நேரத்துல அண்டோங்கிட்டு கேட்டுக்க அங்க வெல்லாம் நான் கொள்ளுங்க, அண்டோங்கிட்டு கேட்டுக்க அங்க வெல்லாம் நான் கொள்ளுங்க. அங்காளியா வராளே அவன் அங்காளியா வராளே, சுடலையாடி வராளே, கடலையாலும் உப்பிடாதி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி, யாரு யாரு கடலையாலும் உப்பிடாதி அம்மா சுடலையாடி வராளே. கஷ்டங்கள தீர்ப்பவளே, கஷ்டங்கள தீர்ப்பவளே, கலிதி தரசி முப்பீனாரே, கஷ்டங்கள தீர்ப்பவளே, கலிதி தரசி முப்பீனாரே, கட்டழகிய வராளே அவ காளியம்மன வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் மாரியம் அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே. வாடியாமப்பா நேராவது இன்னல்கள தீர்ப்பவளே, இன்னல்கள தீர்ப்பவளே, இருக்கக்கூடிய மாரியம்மா, இன்னல்கள தீர்ப்பவளே, இருக்கக்கூடிய மாரியம்மா, பத்திரகாளியும் வராளே அவ மாரியம்மன வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் முப்பிடாதி அம்மா சுடலையாடி வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் பத்திரகாளி அவ சுடலையாடி வராளே. பால் குடம் எடுத்துக்கிட்டு, பால் குடம் எடுத்துக்கிட்டு பவனி எல்லாம் சுத்திக்கிட்டு, பால் குடம் எடுத்துக்கிட்டு பவனி எல்லாம் சுத்தி விட்டு, பத்திரகாளியா வராளே அவன் முப்பீடாதியா வராளே, கடலையாலும் காளி அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் மாரியம்மா அவ சுடலையாடி வராளே, கடலையாலும் காளி அவ சுடலை
அதுக்கு வேடிக்கை கம்மி அடிக்கலாம் கையாண்டி மேல முழங்கி வர அது நாராயணன் தங்கை ஆடி வர நாராயணன் தங்கை ஆடி நாராயணன் தங்கை ஆடி வர நாராயணன் தங்கை ஆடி வர ஓடி வருகிற முப்பீடாருக்கு ஒரு கொலவைய போடுங்க கொலை போடுங்கம்மா குழங்குழுங்க தாய கும்பத்தின் பிள்ளை தான் குழுங்க கும்பத்தின் பிள்ளை தான் கொழுங்க கும்பத்தின் பிள்ளை தான் குழுங்க கும்பத்தின் பிள்ளை தான் கொழுங்க கூத்தாடி வாழ முப்பீடாதுக்கு கொலவ போட்டு கும்மியடு மடி நிறைந்ததா மல்லிகை மடி நிறைந்ததா மல்லிகை மடி நிறைந்ததா மல்லிகை மடி நிறைந்ததா மல்லிகை போ கொண்ட வெறுத்தவ முப்பீடாதிக்கு கொண்டு வந்த கூட மல்லிகை போ ஏ சரள சின்ன தம்பிக்கு ஆனந்த கொலவ போடுங்க வெற்றிலை மக்கு பழம் தேங்காக எத்தனை கேட்டாலும் தான் தருவோம் எத்தனை கேட்டாலும் தான் தருவா எத்தனை கேட்டாலும் தான் தருவோம் எத்தனை கேட்டாலும் தான் தருவா அத்தனை கொடுக்கும் கங்க அம்மாளுக்கு ஆனந்த கோலவ போடுங்க போடு நந்தவனத்தில நாளைகிரியவே நாலாறு மாதமா மேஜகிலே நாலாறு மாசமா மேஜகிலே நாலாறு மாதமா மேஜகிலே நாலாறு மாசமா மேஜகிலே கொண்ட பெருந்தவன் தங்க அம்மாளுக்கு கோடி புடிய வேண்டியே கருப்பசாமியும் வாராரா கருப்பசாமியும் வாராரா மாயாண்டி சோழல வாராரா மாயாண்டி சோழல வாராரா ஆடி வருகிற மாரியம்மாளுக்கு ஆனந்த கோலவ போடுங்கப்பா